ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். 48 நாள் தவத்தில் சரியாக 7 நாட்கள் இன்னையோட முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 8வது நாள் நம்ம தவத்தில் வந்திருக்கோம். இந்த 7 நாட்கள் தொடர்ந்து குரு சரித்திரம் கேட்டவங்களுக்கோட மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். இனம் புரியாத சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆவலும் உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயமாக அதை என்னால் உணர முடியுது. நாமதாரகனாக இருந்து தத்தாத்திரேயரோட அவதாரம் மற்றும் ஸ்ரீ பாதவல்லபரோட அவதாரம்லாம் நம்ம கேட்டோம். சித்த முனிவர் விளக்கமாக எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் நாமதாரகனாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாமதாரகன் இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டார். கடைசியாக ஸ்ரீ பாதவல்லபர் கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்தார். இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட நாமதாரகனுக்கு ஆர்வம் தாங்கலை. சாமி மறைஞ்சிட்டாரு. இப்போ அடுத்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த இடம் பெரும்பாலான நாட்கள் குருவபுரத்தில் தான் இருந்தார், அந்த கிருஷ்ணா நதிக்கரையில். அங்கே இருக்கிற மக்கள் அதுக்கப்புறம் அவரால் எப்படியெல்லாம் பயனடைஞ்சாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் என்னென்னலாம் நல்லது செஞ்சார், இது எல்லாத்தையும் கேட்குறாரு. நாமதாரகன் கேட்ட உடனே சித்தமுனிவர் சொல்கிறாரு, ஸ்ரீ பாதவல்லபர் சாட்சாத் கடவுள்தான். அவரின் மகிமைகள் எல்லையற்றவை. ஸ்ரீராமர் கிருஷ்ணர் அவதாரங்களை முடித்த பிறகும் ஸ்ரீராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்களை முடித்த பிறகும் பக்தர்களை காத்தருள்கிறார்கள் அல்லவா? அதேபோல் ஸ்ரீ பாதவல்லபரும் அவருக்கு முடியாது என்பதே கிடையாது. எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் ஸ்ரீ பாதவல்லபர். தான் மறைந்த பிறகும் குருவோபுரத்தில் பக்தர்களை காத்தருளிய லீலைகளை கூறுகிறேன் கேள்னு அவர் மறைந்ததுக்கு அப்புறமும் அங்கே இருக்கிற மக்கள்கள் எல்லாம் பக்தர்களையும் காத்து அருளிய ஒரு லீலையை சொல்ல போகிறாரு. இப்போ அதை தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கண்டிப்பாக குருவோபுரத்துக்கு போய் நம்ம அந்த கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிற அந்த கிராமம், அந்த ஊர், ஸ்ரீ பாதவல்லபர் வாழ்ந்த அந்த புண்ணிய ஸ்தலம் கண்டிப்பாக நம்ம தரிசிப்போம். நீங்கள் வீடியோ மூலமாக அந்த இடத்த கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். சாய் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். கூடிய சீக்கிரமே அதற்கான நாள் கண்டிப்பாக அமையும். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவர் மறைவுக்கு அப்புறம், அதாவது அவர் கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்ததுக்கப்புறம் வல்லபேசன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருக்கார். அவருக்கு வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல லாபமும் கிடைக்குது. இதற்கு எல்லாமே ஸ்ரீ பாதவல்லபரின் அருள்தான் காரணம் என்று அவர் நினைக்கிறார். என்னோட வியாபாரம்லாம் நல்லா போகுது, நல்லா சம்பாதிக்கிறேன், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீ பாதவல்லபரோட அருள்னால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்புகிறாரு. அதனால் ஒவ்வொரு வருடமும் குருவோபுரத்திற்கு சென்று ஸ்ரீ பாதவல்லபரை வணங்கி தன் வியாபாரத்தை தொடங்குவார். ஒவ்வொரு வாட்டியும் அவர் வியாபாரத்தை தொடங்குறப்பெல்லாம் என்ன பண்ணுவார், நேராக குருவோபுரத்துக்கு போய் ஸ்ரீ பாதவல்லபரை வணங்கிட்டு தான் தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிப்பார். அதே மாதிரி ஒரு வருடம் அதே தான் செய்கிறார். தன்னோட வியாபாரத்தை தொடங்குறது போது நல்ல லாபம் கிடைக்கணும், எனக்கு அருள் புரியுங்க, என்னோட வியாபாரம் நல்லா நடக்கணும். அப்படி நல்லா நடந்துச்சுன்னா நான் இந்த குருபுரத்துக்கு ஒரு 1000 பேருக்கு உங்களோட சந்நிதியில், இந்த குருவோட சந்நிதியில் 1000 பேருக்கு நான் அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அவர் வேண்டிக்கிட்ட மாதிரியே அவர் நினைத்ததை விட பல மடங்கு லாபம் கிடைக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வேண்டியதலை நிறைவேற்றுவதற்காக கையில் கொஞ்சம் அதிகமான பணம்லாம் எடுத்துகிட்டு வர்றார். ஏன்னா 1000 பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் செய்யறதுக்கான அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு குருவபுரத்துக்கு வராரு. குருவபுரத்துக்கு பயணம் செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் தாங்களாகவே அறிமுகம் செய்து பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் திருடர்கள், இவருக்கு தெரியாது இவர் கையில் பணம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே பேச்சு கொடுத்து, நாங்களும் குருவபுரத்துக்கு தான் போகிறோம், நீங்கள் தனியாக போயிட்டுருக்கீங்க, எங்கள் கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இவரும் சரி, இவங்களும் பக்தர்களாக இருக்காங்க, ஸ்ரீ பாதவல்லபரோட பக்தர்களாக இருக்காங்க, அதனால் இவர் கூட சேர்ந்து நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து புறப்படுறாரு. போகும்போது இரவு நேரம் ஆகிறது. அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இரவு நம்ம தங்கிட்டு காலையில் பயணத்தை தொடரலான்னு போகிற வழியிலே ஒரு இடத்துல தங்குறாங்க. ஒரு சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. அங்கே தங்கியிருக்கும் போது இரவு நேரத்தில் அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க கொண்டுட்டு வந்த சாப்பாடெலாம் அவங்களாம் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க, பகிர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்குறாங்க. இவரும் தூங்குறாரு. இந்த வல்லபேசன் அப்படிங்கிற பக்தரும் தூங்குறாரு. தூங்கும்போது அந்த திருடர்களில் ஒருத்தன் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக நடந்து அவரோட தலையவே வெட்டியறான். அந்த தலையை வெட்டும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மனசில் அந்த வழியில் அந்த ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வு வரும்போது கூட ஸ்ரீ பாதவல்லபரை தான் நினைக்கிறாரு. குருவை நினச்சிக்கிட்டே தன்னோட உயிரை விடுறாரு. இவரோட தலை தனியாக போயிடுச்சு. வல்லபேசரோட தலை தனியாக போனதுக்கப்புறம் அவர் உயிரை விட்டதுக்கப்புறம் சுவாமியா காட்சி கொடுக்குறாரு. அவதாரம் எடுத்துட்டாரு. எப்படி அவதாரம் அவர் எடுத்திருக்காருன்னா, ரொம்ப கோபமாக, அதாவது பக்தர்களை காத்து அருளணும்ல, அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரூபமும் மாறதான் செய்யும். ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அவதாரம்.
கையில் வந்து சூளம் ஏந்தியிருக்காரு, விபூதி உடல் முழுவதும் பூசியிருக்காரு, ருத்ராட்சிகளோட அங்கு தோன்றி அந்த திருடர்களை வந்து சூளத்தினால வதம் செய்ய முற்படும் போது அதில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் மட்டும் அவரோட காலில் விழுந்து வணங்குறாரு. உங்களை பார்த்தா மிகப்பெரிய மகான் தெய்வம் மாதிரி தெரியுது. நான் வந்து இந்த திருடர்களில் வந்து ஒருத்தன் கிடையாது, எனக்கு தெரியாது, நானும் சாதாரண வழிபோக்கர் தான், உண்மையாகவே சாதாரண ஒரு வழிபோக்கர் தான். இவர் வல்லபேசர் எப்படி ஏமாந்து வந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் ஏமாந்து வந்திருக்காரு. இவங்க சாதாரண மக்கள் நினச்சி நான் நம்பி வந்தேன், என்னை தயவு செய்து விட்டுருங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சவும் சாமி அவரை மன்னிச்சு விட்டுட்டு திருடர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, குத்தி வதம் பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தரை மட்டும் விட்டுட்டார்ல, அவர் கையில் வந்து விபூதியை கொடுத்து சாமி என்ன சொல்கிறாரு, ஸ்ரீ பாதவல்லபர் இந்த விபூதியை எடுத்து அந்த இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு நீ அந்த வல்லபேசரோட தலையை எடுத்து அவரோட உடலோட ஒட்டி வச்சுட்டு இந்த விபூதி எடுத்து பூசுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகிறாரு. அவரும் அவர் சொன்ன மாதிரியே அந்த வெட்டுப்பட்ட தலையை எடுத்து அவரோட உடலோட வைத்து வல்லபேசருக்கு வந்து பூசி விடுறாரு. தலை வந்து ஒன்றாக இணையுது உடலோட. உடனடியாக வல்லபேசர் வந்து உயிர் பெற்று எழுந்து நிற்கிறாரு. அப்பொழுது வந்து கரெக்டாக சூரிய உதயமும் ஆகுது, இரவு நேரம் முடிந்து சூரிய உதயமும் ஆகுது. இது எதையும் வல்லபேசருக்கு தெரியல, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இது எதையும் அறியாத வல்லபேசர் அங்கு இறந்து கிடந்த அந்த திருடர்களெல்லாம் பார்த்து இவங்களை யாரு கொன்னா அப்படின்னு கேட்குறாரு. நீ மட்டும் எப்படி வந்து தப்பித்து இருக்க, நீ வந்து பிழைச்சிருக்க, நான் பிழைச்சிருக்கேன், ஆனால் நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்களே, இவங்களால யாரு கொன்னது அப்படின்னு சொல்லவும் தான் அவர் கூட இருந்தவர் சொல்கிறாரு. இந்த அற்புதமான லீலை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. நம்முடன் வந்த இவர்கள் வந்து யாத்திரிகர்கள் அல்ல, இவங்க வந்து பக்தர்கள் கிடையாது, சாதாரண மக்கள் கிடையாது. இவங்க உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காகவே திருடுவதற்காகவே திட்டம் தீட்டி உங்கள் கூடவே வந்து நீங்கள் தூங்கிய பிறகு உங்களை வந்து கொண்டுட்டாங்க. அதுவும் எப்படின்னா உங்கள் தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. உங்களோட உயிர் பிரியும் அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீ பாதவல்லபா அப்படின்னு கத்துனீங்க. அந்த நேரத்தில் ஒரு மகான் விபூதி ருத்ராட்சியுடன் கையில் திரிசூலம் ஏந்தி இங்கு தோன்றி அவர்களை கொன்று விட்டார். ஒரு மகான் தோன்றினாரு, கையில் திரிசூலம் எழுந்திருந்தாரு, ருத்ராட்சிகள் அணிந்திருந்தார், உடல் முழுவதும் விபூதி பூசியிருந்தார். அவர் தான் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டாரு. அவர் கொடுத்த விபூதியை உங்கள் மேல் தெளித்த உடனே அதன் மகிமையினால் நீங்கள் உயிர் பெற்றீர்கள். இங்கு தோன்றிய அந்த மகான் மகேசனை போல தோன்றுகிறது. அந்த ஈசனே தான் வந்தார், அவரை பார்த்த மாதிரி தான் இருந்தது, சிவபெருமான் தான் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்லவும் வல்லபேசருக்கு புரிஞ்சிருச்சு. தன்னை காப்பாற்றியவர் வேற யாரும் கிடையாது, தான் வணங்கும் அந்த ஸ்ரீ பாத வல்லபர் தான். அவரின் தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுறாரு. தன்னை காப்பாற்றினது நான் வணங்குற தன்னோட குருவான ஸ்ரீ பாத வல்லபர் தான் என்னை வந்து காப்பாற்றிருக்காரு. ஆனால் என்னை காப்பாற்றின என்னோட குருவோட என்னோட கடவுளோட தரிசனத்தை நான் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வேதனைப்படுறாரு. ரொம்ப சந்தோஷமாக குருவபுரத்துக்கு போகிறாரு. ஸ்ரீ பாத வல்லபர் பாதகைக்கெல்லாம் பூஜை செய்ததுக்கப்புறம் அவர் 1000 பேருக்கு தான் அன்னதானம் பண்ணலான்னு வந்தார். ஆனால் வந்தவர் 4000 பேருக்கு அன்னதானம் பண்ணாராம். இப்படி ஸ்ரீ பாத வல்லபர் மறைமுகமாக தன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து எல்லா செல்வங்களையும் தந்து கொண்டு இருக்கிறார். நல்லோருக்கு அவர் தரிசனம் தருகிறார். அவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற வேறொரு அவதாரம் எடுத்து அவர் அடுத்ததாக என்ன ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படின்னா ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற வேறொரு அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றுகிறார். அவரின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் தன் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை தந்து அருள் புரிகிறார். அவரை திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா 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 அவதூத சிந்தன திகம்பரா என்று துதித்தால் அவரின் ஆசி கிடைக்கும் என்று சித்தர் கூறினார். இதோட இன்றைய பதிவு முடியுது. நாளைக்கு நம்ம 9வது நாள் தவத்தில் சந்திக்கலாம். நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.